உடனே அர்ஜுனன் எழுந்திருந்தார், இல்ல எடுத்து நாட பூஜினார். ஏன்னா தொடைய காட்டினதே பொறுக்கவே இல்லை அர்ஜுனனுக்கு. எங்க அண்ணா தர்மபுத்திரன் கொஞ்சம் இப்ப என்ன கண்ணை காட்டட்டும், ஒரு க்ஷணத்துல இத்தனை பசங்களையும் நான் 50 நாளை அழிச்சு போறேன் இந்த துரியோதனாரியே. எழுந்திருந்து அர்ஜுனன் பான பூச்சி பானத்தை எடுத்த உடனே பீஷ்மாதிகள்லாம் உயிரில்லவாத ஆழ்த்தாளா. கர்ணனுடைய உயிர் அப்படியே துடிக்க ஆரம்பிச்சுட்டான். அர்ஜுனன் எதையும் பண்ணி போடுவான். அம்முன்னா என்ன அப்படியே கர்ணன் வந்து விழும். அப்புறம் ஆறு என்ன பண்ணுவோம், அணுகுண்டுக்கு மேல இது என்ன பண்ண முடியும், ஆறு என்ன பண்ண முடியும். அப்புறம் தட்சனுடைய யாகத்திலே உலகத்தை எல்லாம் அழிக்க ஆரம்பிச்ச வீரபத்ரன் மாதிரி தோணித்துதான் அர்ஜுனனை பார்த்த போது ஹந்து காமம் பசு கிருத்தம் தட்சக்ரதௌ யதா தனஞ்சயஸ்ய வீர்யஜ்ஞாஹ நிராஷா ஜீவிதே பவன். அங்க இருந்தவா எல்லாரும் கர்ணன் நோக்குண்டு எல்லாருக்கும் அர்ஜுனுடைய வீரியம் தெரியுமா, அவன் என்ன பண்ணுவன்னு. உயிர் இன்னமே நமக்கு இல்லேன்னு தீர்மானம் பண்ணிவிட்டாளா எல்லாரும். தனஞ்சயஸ்ய வீர்யஜ்ஞாஹ நிராஷா ஜீவிதே ததா பீமன் ரொம்ப சந்தோஷப்பட்டானா, திரௌபதியும் சந்தோஷப்பட்டாளா. அர்ஜுனன் இப்படி கோபத்தை அடைஞ்சு அண்ணாக்கு மூறி ஒரு காரியம் பண்ண மாட்டான், தர்மபுத்திரனுக்கு மூறி. இதை பார்த்து சந்தோஷப்பட்டாள். ஆனா அர்ஜுனன் மட்டும் ஒண்ணு சொன்னானா, அண்ணா வாக்கால சொன்னா போதும் இப்ப செஞ்சு பண்ணேன், அவர் வாயிட்டு கூட சொல்ல வேண்டாம், கண்ணை காட்டினா போதும் செஞ்சு விடுறேன் நாளா. உடனே தர்மபுத்திரன் என்ன பொய்யனா பண்ணாதே நாளா. ஆமா சத்தியம் தான் பெருசு, நமக்கு பலம் இருக்குன்னு இன்னைக்கு ஒண்ணு பண்ணிவிட கூடாது.